Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வேப்பெண்ணெய் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது உங்களோட ஸ்கின்னுக்கு அப்புறமா ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய wrinkles-ஐ நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஏதாவது தழும்பு இருக்குனா அதையும் மறைய செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஏதாவது இருக்குனா கூட அதை ட்ரீட் பண்ணும். சோ இது ரொம்பவே ஈஸியா உங்க வீட்ல பண்ணிடலாம். சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகள் எடுத்துர்க்கேன். இந்த இலைகளை வந்து அதோட ஸ்டெம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிரலாம். அப்புறமா இத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எவர் சில்வர் பவுல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த நீம் லீவ்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு லைட்டா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. இந்த பவுலை வந்து சென்டர்ல வச்சிருங்க. இந்த தண்ணியோட லெவல் வந்து பவுலை விட ரொம்பவே கம்மியா தான் இருக்கணும். இது வந்து நல்லா பாயில் ஆகும்போது கூட இந்த ஆயிலோட mix ஆகாதபடி நீங்க கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஹீட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியோட லெவல் உங்களுக்கு கம்மியாயிடுச்சுனா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அகைன் மீடியம் ஃப்ளேம்ல பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துல எண்ணெய் நல்லா ரெடி ஆயாச்சு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இத கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. 1 மணி நேரத்துல எண்ணெய் நல்லா ஆறி ரெடியா இருக்கு. சோ இத வடிகட்டிட்டு ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இத மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் வரைக்கும் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்தியான ஆயில் ரெசிபி. சோ கண்டிப்பா இந்த வேப்பெண்ணெய் ரெசிபியும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.